இதயம் wishes you a very happy new year. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு பேருந்து கட்டணங்களை 15% உயர்த்தி அறிவித்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சட்ட மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் H.K. பாட்டீல், கர்நாடக போக்குவரத்து துறையின் நிதி பற்றாக்குறையை போக்க கட்டண உயர்வு அவசியம் என்றும், தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் வசூலிக்கப்படும் பேருந்து கட்டணத்தின் அடிப்படையில் கர்நாடகாவில் 15% பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக, இருப்பினும் அம்மாநிலங்களில் வசூலிக்கப்படுவதை விட குறைவான அளவே கட்டணம் இருக்கும் என்றும் கூறினார். கட்டண உயர்வின் மூலம் போக்குவரத்து துறைக்கு 74.85 கோடி கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்றும், 2024 ஏப்ரல் முதல் நவம்பர் வரை கர்நாடக போக்குவரத்து துறைக்கு 8,418 கோடி ரூபாய் வருமானம் வந்தபோதும் 9,511 கோடி செலவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய கட்டணத்துக்கான விலைகள் முடிவு செய்யப்பட்டு வருவதாகவும், 2 நாட்களுக்குள் தெளிவான தகவல்கள் வெளியாகும் என்றும் கூறிய H.K. பாட்டீல், கர்நாடகாவில் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச பேருந்து சேவை தொடரும் என கூறியுள்ளார். இதன்படி அறிவிப்புப்படி ஜனவரி 4 முதல் அமலுக்கு வருகிறது இந்த புதிய கட்டண முறை. போக்குவரத்து துறையின் நிதி பற்றாக்குறை, இலவசங்களால் ஏற்பட்ட நிதி சுமை போன்ற காரணங்களால் கர்நாடக காங்கிரஸ் அரசு தொடர்ந்து தடுமாறி வரும் நிலையில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு பக்கம், அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்ற நடைமுறை அமல்படுத்திவிட்டு மறுபக்கம் பேருந்து கட்டணத்தை 15% உயர்த்தியிருப்பது ஆளும் காங்கிரஸ் அரசு மீது கர்நாடகாவில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது.